வணக்கம். பிரித்தானியாவில் இலங்கை தொடர்பான மிக முக்கியமான தீர்மானம் ஒன்று நேற்று வெளியிடப்பட்டிருக்கு. இலங்கையின் முப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா மற்றும் முன்னாள் படைகளின் தளபதி ஜெகத் ஜெயசூரிய, முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகொட, ஒட்டுக்குழுக்களின் தலைவர் கருணா என்று அழைக்கப்படுகிற விநாயகமூர்த்தி முரளிதரன் போன்ற 4 பேர் மீதான பயண தடை தான் நேற்று பிரித்தானியாவால் வெளியிடப்பட்டிருக்கு. பிரித்தானியாவின் வெளிவிவகாரம் மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி விவகாரங்களுக்கான செயலாளர் டேவிட் லம்மி அவர்களால் வெளியிடப்பட்டுள்ள அந்த அறிக்கையில் இலங்கையைச் சேர்ந்த மேற்குறித்த 4 பேருக்கும் பிரித்தானியாவிற்கான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. அத்தோட மேற்குறித்த 4 பேரும் பிரித்தானியாவில் ஏதாவது சொத்துக்கள் வைத்திருந்தால் அதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. பிரித்தானியாவின் வெளியுறவுத்துறையினால் வெளியிடப்பட்டிருக்கிற இந்த தடை குறித்த அறிக்கையில் இலங்கையின் முப்படைகளின் முன்னாள் தளபதி சவேந்திர சில்வா பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிற விடயம் இங்கே முக்கியமானது. அதை மட்டும் வாசித்து காட்டுறேன். அதனோடு தொடர்படுத்தப்பட்ட குற்றங்களின் அடிப்படையில் தான் ஏனைய 3 பற்றிய தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. எனவே இதில் சவேந்திர சில்வா பற்றிய குற்றத்தை மட்டும் வாசித்து காட்டுறேன். சவேந்திர சில்வா தனிநபரின் வாழ்வதற்கான உரிமை, சித்திரவதைக்கு உட்படுத்தப்படாமல் இருப்பதற்கான உரிமை, ஈவிரக்கமற்ற அல்லது மனிதாபிமானமற்ற விதத்தில் நடத்தப்படாமல் இருப்பதற்கான உரிமை அல்லது இழிவான விதத்தில் நடத்தப்படாமல் இருப்பதற்கான உரிமை அல்லது தண்டிக்கப்படாமல் இருப்பதற்கான உரிமையை பாரதூரமாக மீறும் நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கின்றார் என்ற அடிப்படையில் உலகளாவிய மனித உரிமைகள் தடைகள் 2020 அர்த்தங்களுடன் சவேந்திர சில்வா சம்பந்தப்பட்ட நபர் ஆவார். சவேந்திர சில்வா 58வது படைப்பிரிவின் தளபதியாக செயற்பட்ட காலத்தில் அவரின் படைப்பிரிவினர் சட்டவிரோதமான படுகொலைகள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதுடன் சித்திரவதை, ஈவிரக்கமற்ற நடவடிக்கைகள், கீழ்த்தரமான நடவடிக்கைகள், தண்டனைகளை வழங்குதல் போன்றவற்றில் ஈடுபட்டனர். சரணடைந்த விடுதலை புலிகளின் தலைவர்களை கொலை செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட சவேந்திர சில்வா சரணடைந்த விடுதலை புலிகளை தனது படையினர் சுட்டுக் கொன்ற வேளை போர் முன்னரங்கிலேயே காணப்பட்டார். அதாவது இலங்கையினுடைய முப்படைகளின் முன்னாள் தளபதியாக பின்னால் அறியப்பட்ட, போர் நடந்த நேரம் 58வது படைப்பிரிவின் தளபதியாக செயற்பட்ட சவேந்திர சில்வா போர் நடந்த வேளையில என்ன விதமான சர்வதேச குற்றங்களை மீறி இருக்கிறார் என்றதை இந்த அறிக்கை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கு. அதுல முதன்மையானது சரணடைந்த விடுதலை புலிகளின் தலைவர்களை சுட்டுக்கொள்ள உத்தரவிட்டவை. அதே நேரத்தில் அப்படி சுட்டுக் கொல்லப்பட்ட நேரம் இவர் யுத்த முன்னரங்கில காணப்பட்டிருக்கிறார். இந்த குற்றங்களின் அடிப்படையில தான் சவேந்திர சில்வா அவர்கள் மீதான பயணத்தடை விதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இதே சாயலுடைய குற்றங்களின் அடிப்படையில தான் ஏனைய 4 மீதான தடைகளும் விதிக்கப்பட்டிருக்கு. சரி, நேற்று இலங்கை தொடர்பில் பிரித்தானியாவால் வெளியிடப்பட்ட அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிற விடயம் இவ்வளவுதான். இந்த செய்தியின் பின்னால என்ன இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோல தொடர்ந்தும் பார்க்கலாம். அண்மையில அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டார். அவர் தெரிவு செய்யப்பட்ட பிறகு அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கை விடயத்துல பல மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதுல முதன்மையானது அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலிருந்து வெளியேறினது. பல நாடுகளுக்கு அது சந்தோஷமான ஒரு செய்தியாக மாறியிருந்தது, இலங்கைக்கும் தான். ஏனென்றால் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை தொடர்பான விவகாரங்களை அமெரிக்கா தான் கையாண்டு வந்தது. அமெரிக்கா இலங்கை தொடர்பில் என்ன முடிவெடுக்குதோ அதுதான் ஐநா மனித உரிமைகள் பேரவையில தீர்மானமாக, இலங்கைக்கு எதிரான தீர்மானமாக முன்னெடுக்கப்பட்டு வந்தது. எனவே இப்படி ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா வெளியேறினது இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி. இப்படி அமெரிக்கா ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து விலகினாலும் அந்த பொறுப்பு இப்ப யார்கிட்ட போயிருக்குன்னு சொன்னால் பிரித்தானியா கிட்ட போயிருக்கு. பிரித்தானியா என்பது அதிகளவு புலம்பெயர் தமிழர்களுடைய செல்வாக்கில் இருக்கிற ஒரு நாடு. அதே மாதிரி கனடாவிலையும் அதிக அளவில் புலம்பெயர் தமிழர்கள் அந்நாட்டு அரசியல்ல செல்வாக்கு பெற்றிருக்கணும். பிரித்தானியாவிலையும் அப்படித்தானே. எனவே பிரித்தானியாவினுடைய இந்த வெளிவிவகார அரசியலை புலம்பெயர் தமிழர்கள் ஓரளவுக்கு தீர்மானிக்கிற சக்தியாக மாறி வருகிறோம். அங்கு ஆட்சி மாற்றம் நடக்க வேண்டும் என்றால் குறிப்பிட்ட அளவு புலம்பெயர் தமிழர்களுடைய செல்வாக்கும் அங்க இருக்கு. கனடாவிலையும் அப்படித்தான். இந்த 2 நாடும் அமெரிக்கா மாதிரி இல்லை. ஆனா அமெரிக்காவில் இப்படி புலம்பெயர் தமிழர்கள் பலமாக இல்லை. ஆட்சியில பங்கேற்கிற அளவுக்கு புலம்பெயர் தமிழர்கள் அங்க இல்லை, இந்தியர்கள் தான் இருக்கணும். பிரிட்டன்லையும் கனடாவிலையும் நிலைமை வேற, புலம்பெயர் தமிழர்கள் அங்க பலமாக இருக்கணும். இப்ப பிரிட்டன் கையில ஐநா மனித உரிமைகள் பேரவையில இலங்கையை கையாள்ற தலைமைத்துவ பொறுப்பு போய் சேர்ந்திருக்கு. இப்படி இலங்கையை கையாள்ற தலைமைத்துவ பொறுப்பு போய் சேர்ந்த பிறகு அண்மையில மார்ச் மாதம்
ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஆரம்பமானது. அதுல இலங்கையிலிருந்து இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையிலான குழுவினர் கலந்து கொண்டு இருந்துச்சினம். அவர்கள் அங்க போய் வெளிப்படையாகவே சொல்லிட்டோம், இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கொண்டு வந்த இந்த தீர்மானங்களையும் தாம் ஏற்க போறதில்லை. இலங்கை ஒரு சுயாதீனமான இறைமை உள்ள நாடு. இலங்கையில மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தால், கடந்த காலங்களில் போர்ல மக்கள் கொல்லப்பட்டிருந்தால், அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் உள்ளக விசாரணைகளின் அடிப்படையில், நீதி பொறைமுறையின் அடிப்படையில் தான் தீர்வு வழங்கப்படும். வெளிச்சக்திகளுக்கு இடம் தர மாட்டோம் என்று விஜித ஹேரத் சொல்லிட்டு வந்துட்டார். இது வளமையான ஒரு பாட்டு தானே. அதாவது 2010ஆம் ஆண்டிலிருந்து ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை விடயம் பேசப்பட்டு கொண்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் ஐநா மனித உரிமைகள் பேரவை இலங்கையில மனித உரிமைகள் மேம்பாடடைய வேணும், காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு உரிய நீதி வழங்கப்பட வேணும், பொறுப்பு கூறல் வெளிப்படுத்தப்பட வேணும் என்று சொல்லி பல விடயங்களை சொல்லும், நிதியையும் ஒதுக்கும். அதுக்காக கால நீடிப்புகளையும் ஒவ்வொரு வருஷமும் வழங்கும். ஆனா இலங்கையில ஆட்சி பீடம் வர்ற எல்லா அரசுகளுமே ஐநாவினுடைய எந்த நடவடிக்கையும் ஏற்றுக்கொள்ளாது. ஐநா என்ன சொன்னாலும் அதை உடனடியாக புறக்கணிக்கும், அல்லது அதுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லிவிடும். அதே வாய்ப்பாட்டை தான் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எனப்படும் ஜேவிபி அரசாங்கமும் ஐநாவுக்கு சொல்லியிருந்தது. வளமையா ஐநாவில் அமெரிக்கா தான் இருக்கிறது. அமெரிக்கா தன்னுடைய பூகோள நலன்களின் அடிப்படையில் இந்த விடயத்தை கையாளும். பிரித்தானியாவுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. பிரித்தானியாவுக்கு உள்ளக அரசியல்ல இந்த விடயம் தாக்கம் செலுத்த தொடங்கி இருக்கு. எனவே இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவை கொண்டு வர தீர்மானங்கள்ல இது ஒரு தாக்கத்தை செலுத்த போகுது. புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய தாயகம் தொடர்பான பல்வேறு அரசியல் நிலைப்பாடுகளையும் பிரித்தானியாவின் அரசியல்ல பிரயோகிக்கத்தான் போயினும், பிரித்தானியாவுக்கு இதை வச்சு அழுத்தத்தை கொடுக்கத்தான் போயினும். இந்த அழுத்தத்தின் வெளிப்பாடாக பிரித்தானியா ஐநா மனித உரிமைகள் பேரவையில இலங்கைக்கு தாக்கம் தரக்கூடிய வகையிலான அறிக்கைகளை கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்கு. அதன் அடிப்படையில தான் அண்மையில பிரித்தானியாவில் மிக முக்கியமான 2 சம்பவங்கள் இலங்கைக்கு எதிராக நடந்தது. அதில் ஒன்று, முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை லண்டனுக்கு அழைச்சி அங்க வச்சு அல் ஜசீரா தொலைக்காட்சி நடத்தின அந்த நேர்காணல். அது வெறுமனே ஒரு நேர்காணலாக கடந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. அங்கே இலங்கை தொடர்பில் பல விடயங்கள் பேசப்பட்டன. இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள், படுகொலைகள், தமிழர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட மானுட குலத்துக்கு எதிரான குற்றங்கள் பற்றியெல்லாம் அங்கே ஆதாரங்களோடு பேசப்பட்டன. எனவே பிரித்தானியாவுக்கு இலங்கையின் பொறுப்பு வாய்ந்த முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் அழைக்கப்பட்டு அங்க வச்சு ஒரு சர்வதேச சாட்சியத்தை அவர் வழங்கியிருந்தார். பிரித்தானியாவில் நடைபெற்ற இந்த நேர்காணல் நிகழ்வு என்பது ஒரு சர்வதேச சாட்சியம்தான். இலங்கையின் ஆட்சி பீடத்தின் மிக முக்கியமான பங்கு வகித்த, பொறுப்பு வகித்த ஒரு முன்னாள் ஜனாதிபதி பிரித்தானியாவில் வச்சு கடந்த காலத்தில் இலங்கையில் நடந்த படுகொலைகள், சித்திரவதைகள், மற்றது காணாமலாக்கப்பட்டோர் விடயங்கள், பொறுப்பு கூறல் விடயங்கள், இறுதி போர் தொடர்பான விடயங்கள் எல்லாவற்றையுமே ஒப்புக்கொண்ட ஒரு சம்பவமாக அது பதிவாகி இருக்கு. வெளியில பார்த்தா அது ஒரு வெறுமனே ஒரு நேர்காணல் தான். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஒரு சம்பவமாகவும் அது பதிவாகி இருக்கு. இது முதலாவது சம்பவம். 2வது, பிரித்தானியாவால் விதிக்கப்பட்டிருக்கிற இந்த தடை சம்பந்தப்பட்ட விடயம். உண்மையிலேயே இலங்கையினுடைய போரியல் வரலாற்றில் சிங்கள மக்களுடைய எதிரியாக வர்ணிக்கப்பட்டிருக்கிற, கட்டமைக்கப்பட்டிருக்கிற விடுதலை புலிகளுக்கு எதிரான போரில் இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கிற கருணாமன விடுங்கோ ஏனைய 3 பேருடைய வகை பங்கு மிக முக்கியமானது. சிங்கள மக்கள் இன்றைக்கும் அவர்களை கதாநாயகர்களாகத்தான் கொண்டாடினோம். இப்படி ஸ்ரீலங்காவின் சிங்கள மக்கள் தங்களுடைய கதாநாயகர்களாக கொண்டாடுற மேற்குறித்த 3 பேர் தொடர்பான பிரித்தானியாவின் தடையானது இங்க பெரிய கரை தான். இந்த கரை வெறுமனே ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் உரித்தானதல்ல, சிங்களவர்களுக்கு மட்டும் உரித்தானதல்ல. இந்நாடு தொடர்பில் சர்வதேச அரங்கில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு மெய்யான நிலைப்பாடு. ஏற்கனவே மிக அண்மை காலத்துல இலங்கையினுடைய ஜனாதிபதி இலங்கையினுடைய உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தி விட்டிருந்தார். ஒரு வசனம் அங்க அவர் சொல்லேக்க எல்லாரும் சிரிச்சிருப்பினோம். அதாவது இலங்கை ஒரு வன்முறையற்ற நாடு என்று சொல்லுவார். அந்த நேரம் அந்த அவையில கூடியிருந்த 50க்கும் மேற்பட்டாக்கள் கைதட்டி சிரிச்சிருப்பினோம். அதே மாதிரி இது 2வது விஷயம். சர்வதேச ரீதியில் மனிதகுலத்துக்கு எதிராக வகைப்படுத்தப்பட்டிருக்கிற 4 பிரதான குற்றங்களையுமே இலங்கையில் இருந்த இந்த தடை விதிக்கப்பட்ட 4 பேரும் மீறி இருக்கின்றனர். எனவே இதுவும் கூட இலங்கையினுடைய உண்மை முகத்தை சர்வதேச அரங்கில் அம்பலப்படுத்தி இருக்கிற ஒரு தடைதான். இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேணும். பிரித்தானிய வெளிவிவகார மற்றும் பொதுநலவாய அபிவிருத்தி விவகாரங்களுக்கான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் பென் மெல்லர் இலங்கை வந்திருந்தார். கடந்த சில நாட்களாக அவர் இலங்கையில தங்கியிருந்தார்.
கொழும்புல இலங்கை அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளை சந்திச்சிருந்தார். அதே மாதிரி நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்களையும் கொழும்புல சந்திச்சிருக்கிறார். இந்த 2 தரப்புகளையும் அவர் சந்திக்கும் போது சொன்னது ஒரே விஷயம்தான். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மனித உரிமைகள் பேரவையில பிரித்தானியா இணைத்தலைமை நாடுகளோட சேர்ந்து இலங்கை தொடர்பில் மிக முக்கியமான தீர்மானம் ஒன்றை, அதாவது புதிய தீர்மானம் ஒன்றை கொண்டு வர போகுது. இந்த விடயத்தை 2 தரப்புக்குமே அவர் சொல்லியிருக்கிறார். இலங்கை அரசாங்கம் உடனடியாகவே இந்த விடயத்தை மறுத்திருக்கு. அதாவது இலங்கை என்பது ஒரு இறைமை உள்ள நாடு, இந்த இறைமை உள்ள நாடு தொடர்பில் வெளிச்சக்திகள் யாருமே எந்த தீர்மானங்களையும் கொண்டு வர முடியாது, அதை ஏற்க மாட்டோம் என்று உடனடியாகவே சொல்லிடணும். இது வளமையாக பாடுற வாய்ப்பாட்டு தான். எனவே எப்படியோ செப்டம்பர் மாதம் இலங்கை தொடர்பில் ஒரு தீர்மானம் வர இருக்கு. இலங்கை நான் இந்த வீடியோட தொடக்கத்தில் சொன்னது போல அமெரிக்கா ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து வெளியேறினது குறித்து சந்தோஷப்பட்டிருந்தது. கொஞ்சம் ஆக்ரோஷமாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஐநா மனித உரிமைகள் பேரவையில அண்மையில வெளிப்படுத்தியும் இருந்தது. ஆனால் இப்பத்த நிலைமையை பார்த்தால் இலங்கைக்கு மிகப்பெரிய சவாலாக பிரித்தானியா மாறப்போகுது என்றுதான் உண்மையாகிக் கொண்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்ல வேணும். இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு தமிழ் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்தது. காணாமலாக்கப்பட்ட ஒரு விடயத்துக்கு நீதி தருவோம், காணி அபகரிப்பு மற்றும் திட்டமிட்ட குடியேற்றங்களை நிறுத்துவோம், அரசியல் கைதிகளை விடுவிப்போம், பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று பல வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு கொடுத்தனர். அந்த விடயத்தை சர்வதேச அரங்கிலையும் சொல்லிச்சினோம். நாங்கள் இதெல்லாம் செய்வோம், தமிழர்களுக்கு நீதியை வழங்குவோம் என்றெல்லாம் சொல்லிச்சினோம். ஆனால் ஆட்சியை பிடிச்சி 6 மாதம் ஆகிட்டு இன்னும் எந்த வாக்குறுதிகளும் தமிழ் மக்கள் மத்தியில் நிறைவேற்றப்படையில்லை. 2-3 நாளைக்கு முதலும் யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி பௌத்த விகாரையில் புதிய கட்டட நிர்மாணங்கள் திறந்து வைக்கப்பட்டன. அதே மாதிரி பல விஷயங்கள் இங்கே நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற மேற்கு நாடுகளுடைய தூதரகங்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கு, அறிக்கையிட்டு கொண்டுதான் இருக்கு. எனவே அவைக்கு தெளிவாக தெரியுது இலங்கையில இப்படி மாற்றம் செய்ய போறோம் என்று சொல்லி ஆட்சி பீடம் ஏறி இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதையுமே செய்ய இல்லை. முன்பிருந்த அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு எதை செய்ததோ அதைத்தான் இந்த அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கு என்றதை இந்த மேற்கு நாடுகள் தெளிவாக கற்றுக்கொண்டன. இப்ப ஆட்சி பீடம் ஏறி இருக்கிற இந்த அரசாங்கம் சீன சார்புடையது என்றது ஒரு பெரிய விளம்பரமாக மாறிட்டு எல்லா நாடுகளுமே, அதாவது சீனா தவிர்ந்த எல்லா நாடுகளுமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை சந்தேக கண்ணோடு தான் பார்க்குது, ஒரு எச்சரிக்கையோடு தான் கையாளுது. இந்நிலையில தான் எப்படியாவது தங்களோட கட்டுக்குள்ள வச்சிருக்க வேணும் என்ற நோக்கத்தை காரணம் காட்டி மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கு நாடுகள் கையில் எடுத்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, புலம்பெயர் தமிழர்களுடைய அழுத்தம். நான் இந்த வீடியோன்னு தொடக்கத்தில் சொன்ன மாதிரி அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் புலம்பெயர் தமிழர்களுடைய அரசியல் பங்கேற்பு அந்த நாட்டில் இல்லை. ஆனால் கனடாவிலையும் பிரித்தானியாவிலையும் புலம்பெயர் தமிழர்களுடைய அரசியல் பங்கேற்பு பெரிய அளவில் இருக்கு. அங்க ஆட்சி மாற்றங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் புலம்பெயர் தமிழர்களுடைய பங்கேற்பு தேவைப்பட்ட ஒன்றாக, மிக முக்கியமான ஆட்சி மாற்ற கூறுகளில் ஒன்றாக மாறியிருக்கு. எனவே புலம்பெயர் தமிழர்கள் நினைக்கின்ற விரும்புகின்ற அரசியல் விடயங்களை அங்கு ஆட்சி பீடம் ஏறுற தரப்புகள் கட்டாயமாக கவனிக்க வேணும், கையாள வேணும். எனவே புலம்பெயர் தமிழர்களுடைய அழுத்தங்கள் பிரித்தானியாவுக்கு கட்டாயம் இருக்கும், அதே மாதிரி கனடாவுக்கும் இருக்கும். அந்த அழுத்தங்களின் அடிப்படையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான சில நிலைப்பாடுகளில் மாற்றம் பெற வாய்ப்பு இருக்கு. எனவே இனிவரும் காலங்களில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு கிடைத்து வந்த சலுகைகள், கால நீடிப்புகள் எல்லாமே கொஞ்சம் ஆட்டம் காணத்தான் போகுது. அதுக்கு கட்டியங்கூறுற மாதிரி தான் அண்மையில பிரித்தானியாவில் இடம்பெற்ற 2 சம்பவங்களும் மாறி நிற்குது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.